அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ இன்னைக்கு இந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு, பைனாகுலர் வந்துருச்சு, டெலஸ்கோப் வந்துருச்சு. இந்த மாதிரி கருவிகளை வந்து பிறப்பாக்குற விஷயங்களில் பயன்படுத்தலாமா சார்? பைனாகுலர், டெலஸ்கோப் இதையெல்லாம் பயன்படுத்தலாம். அதனால் எந்த தடையும் கிடையாது. ஏன்னா நம்ம நிலப்பரப்பில் இருந்துக்கிட்டு தான் அதை நம்ம பார்க்குறோம். பார்க்கறதுக்கு அது உதவி செய்யுது. சிறிய பொருளை பெரிதாக காட்டுது. அதனால் பார்ப்பதற்கு எளிதாக இருக்குது. இதை பார்க்கறது கூடும் அப்படிங்கிறது எளிதாக நாம் புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஒரு ஆள் கண்ணாடி போட்டுக்கிறாரு, ஒரு ஆள் அவர் பிறகு பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஒப்புக்கொள்ளலாம், ஒப்புக்கொள்ளக்கூடாதா? ஒப்புக்கொள்கிறோம். அதுவும் ஒரு கருவி தான். இப்போ கண்ணாடி இல்லைன்னா அவரால் பார்த்துருக்க முடியாது. இப்படி கண்ணாடி மூலமாக அவர் பார்த்தாரோ கண்ணாடியில் தான் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பைனாகுலரோ டெலஸ்கோப்போ இது மூலமாக பார்க்கலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. இது என்ன, உதாரணத்துக்கு சில ஊர்வெல்லாம் மனாரா மேலே நின்று பார்ப்பாங்க, உயரமான பில்டிங்லேருந்து பார்ப்பாங்க, மலை ஒரு குன்றுக்கு மேலே நின்று கூட பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்க்கலாம். ஏன், எல்லாம் நிலப்பரப்புக்கு மேலே உள்ளது தான். அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கூடும். அதே நேரத்தில் ஆனால் இன்னொரு விஷயமும் இந்த டெலஸ்கோப் வழியாக அப்படிங்கிறதுலையும் கூடும். அப்படிங்கிறது எப்போன்னு சொன்னால், நோன்பாக இருந்தால் ஒருவர் பார்த்துட்டு பிற பார்த்துன்னு சொன்னால் போதுமானது தான், நம்ப தகுந்தது. அது மெயின். அது நம்ம பொதுவாக வந்து பிறகு பார்த்தேன்னு சொல்லக்கூடியவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கணும், நம்ப தகுந்த மனிதராக இருக்கணும். அது ஒன்று. இது ஒருவர் பார்த்துட்டு சொன்னாலும் போதுமானது தான். அதே நேரத்தில் பெருநாள் பிறையாக இருந்தால் 2 பேர் சொல்லியாகும். ஒரு ஆளுடைய சாட்சியம் எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா மக்களுடைய வீக்னஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆர்வம் அடிப்படையில் சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்கல்ல. அதனால தான் 2 பேர் சாட்சி இருக்கணும். அதுக்கு அதனால் டெலஸ்கோப் வழியாக நீங்கள் பார்த்தா கூட 2 பேர் பார்த்துருந்தா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவர் பார்த்துருந்தா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிங்கிறதையும் நம்ம இது புரிஞ்சு கொள்ளலாம். நம்ப தகுந்தவங்களாகவும் இருக்கணும். அது மிக முக்கியமான ஒன்று. பைனாகுலர்லையோ அல்லது டெலஸ்கோப்லையோ ஒரு ஆள் பார்த்தாருன்னு வச்சுக்கிறேங்க, அது அவர் பார்த்தது மட்டும் போதாது, அதை காலி டிக்ளேர் பண்ணணும் அங்கே. அப்போ தான், இல்லைண்டா அவர் பார்த்தவர் வேண்டாம், தனிப்பட்ட முறையில் நோன்பு வச்சுக்கலாம், நான் பார்த்தேங்கன்ட்டு, அது ஒரு விஷயம். அவர் பார்த்ததே போதாது, அவர் பார்த்ததை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு செய்யணும் காலியார். அப்போ தான் அது நோன்பாக ஆகும் அல்லது பெருநாள் ஆகும்.